ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்மளோட ஹோல்டிங்கில் இருக்கக்கூடிய ஷேர்ஸை நம்ம எப்படி செல் பண்ணுறது, அதாவது நம்ம டிமேட்டில் வந்து ஸ்டோராக இருக்கிற ஷேர்ஸை நம்ம எப்படி செல் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நார்மலாக நம்ம இன்ட்ராடே அப்படின்றதில் செல் பண்ணும்போது அது வந்து நம்மளோட பொசிஷன்ஸ் அப்படின்ற பேஜில் இருக்கும். இதில் போய்ட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக செல்லிங் அப்படின்றதுக்கு போய்ட்டு நம்ம என்ன குவான்டிட்டி வச்சுருக்கோமோ அதை ஒரு ரேட்டில் போட்டு நம்ம செல் பண்ணிடலாம். இதுவேவும் நம்ம பொசிஷன்ஸில் இல்லாமல் ஹோல்டிங்கில் இருக்கக்கூடிய ஷேரை செல் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து சிடிஎஸ்எல் டி பின் அப்படின்றத கேட்கும். அந்த பின்னை நம்ம ஜென்ரேட் பண்ணி நம்ம செல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எந்த ஷேரை செல் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த செல் ஆப்ஷன் அப்படின்றத கேட்கும். இன்கேஸ் இந்த செல் ஆப்ஷன் நம்ம கொடுத்துட்டோன்னு சொல்லும்போது என்ன செக்மெண்ட்டில் நம்ம செல் பண்ண போகிறோம், அதாவது பிஎஸ்சிலையா இல்லை வந்து என்எஸ்சிலையா நம்ம எதில் செல் பண்ணுறோம். இது பிஎஸ்சியில் மட்டும்தான் இருக்குன்றனால பிஎஸ்சி மட்டும் ஷோ ஆகுது. இன்கேஸ் என்எஸ்சிலையும் இந்த கம்பெனி இருந்துச்சு அப்படின்னா என்எஸ்சி அப்படின்றதும் கீழே ஷோ ஆகும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் போகும். இதில் மார்க்கெட்லேயே கொடுக்கணும்னா மார்க்கெட்டில் கொடுத்துடலாம். இல்லை நீங்கள் லிமிட் செட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் லிமிட் செட் பண்ணிக்கலாம். இப்போ கரண்ட்டாக இந்த பர்டிகுலர் ஷேரோட ப்ரைஸ் வந்து ரூ. 278.80 அந்த ரேஞ்சில் ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரூ. 290 நம்ம போடுறோம். சரிங்களா? போட்டுட்டு ரிவ்யூ செல் ஆர்டர் அப்படின்னு கொடுக்குறோன்னு சொல்லும்போது நமக்கு வெப்சைட் பேஜுக்குள்ளே போகும், சிடிஎஸ்எல் பேஜ். அந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த பர்டிகுலரான அக்கௌண்ட் டிமேட் அக்கௌண்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த டிமேட் அக்கௌண்ட் நம்பரை வச்சு நீங்கள் ஒரு டிபின் ஒன்று ஜென்ரேட் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டில் இருக்கு இல்லையா, ஐ ஹாவ் டிபின் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர், ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு பின் ஒன்று ஜென்ரேட் ஆகி வரும். ஒரு 6 டிஜிட் பின் நம்பர் வரும். அந்த 6 டிஜிட் பின் நம்பரை நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ அந்த நம்பரை நான் இப்போ என்டர் பண்ணிடுறேன். இந்த பர்டிகுலர் பேஜில் என்டர் டிபின் அப்படின்னு கேட்குது இல்லைங்களா, அந்த என்டர் டிபின் அப்படின்றதில் நீங்கள் ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற டிபின் நீங்கள் அதில் போடணும். ஆல்ரெடியே வந்து நீங்கள் ஒரு டிபின் ஜென்ரேட் பண்ணி வச்சுருப்பீங்க, அந்த டிபின் நீங்கள் அதில் போடணும். இன்கேஸ் நீங்கள் அந்த பழைய டிபின் நீங்கள் எதுவும் வந்து நீங்கள் ஞாபகம் வைக்கல, இல்லை நீங்கள் நோட் பண்ணி வைக்கல அப்படின்னா கீழே ஜென்ரேட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, கிளிக் ஹியர் டு ஜென்ரேட் அப்படின்னு இருக்கு இல்லையா, நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா புதுசாக நீங்கள் இன்னொரு டிபின் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ஃபர்கெட் பாஸ்வேர்ட் போடுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். புதுசாக நீங்கள் ஒரு பின் ஜென்ரேட் பண்ணி இந்த பின்னை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஏதாவது ஒரு ஷேர் நீங்கள் செல் பண்ணும்போது இந்த புது பின்னை நீங்கள் இதில் போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்கிட்ட பழைய பின் இருக்குது, அதை நான் போட்டுக்கிறேன். அந்த பின் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஓடிபி போட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணணும். மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த சேம் டைம் உங்களோட மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி போட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ஒன்ஸ் அந்த ஓடிபி போட்டிங்க அப்படின்னா உங்களோட அந்த டிரான்சாக்ஷன் வந்து அப்ரூவல் ஆகிரும். இது எதுக்காக இந்த டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து உங்களோட ஷேர்ஸை, உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கிற ஷேர்ஸை நீங்கள் தான் செல் பண்ணுறீங்களா அப்படின்ற ஒரு அத்தாரிட்டிக்காக இந்த பர்டிகுலரான ஒரு ஆப்ரேஷன் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து நீங்கள் பிஓஏ அப்படின்னு சொல்லுவாங்க, பவர் ஆஃப் அத்தானி. அது வந்து நீங்கள் உங்களோட ப்ரோக்கருக்கு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. இன்கேஸ் நீங்கள் அந்த பவர் ஆஃப் அட்டானி வந்து நீங்கள் சைன் பண்ணி உங்கள் ப்ரோக்கருக்கு நீங்கள் சென்ட் பண்ணாமல் இருக்கீங்கன்ற பட்சத்தில் இது நீங்கள் மேனுவலாக ஒரு டைமும், அதாவது ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு ஷேரை செல் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அப்ரூவல் நீங்கள் வாங்கினா மட்டும்தான் எந்த ஷேராக இருந்தாலும் நீங்கள் செல் பண்ண முடியும், எத்தனை குவான்டிட்டியாக இருந்தாலும் செல் பண்ண முடியும். ஒன் டைம் நீங்கள் அப்ரூவல் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை ஷேர் வேணால் தனித்தனியாக நீங்கள் செல் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஷேர்ஸை நீங்கள் வந்து செல் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து நீங்கள் உங்களோட ஒரு ஷேர்ஸை நீங்கள் செல் பண்ண முடியும். இப்போ அப்ரூவல் உங்களுக்கு ஆகிடுச்சு. ஸோ பேஜ்லேருந்து நீங்கள் வெளியே வந்துக்கலாம். வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த செல்லிங் ஆர்டர் போடுறதுக்கான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். இப்போ நீங்கள் ஆஸ் யூஷுவல் வந்து நீங்கள் இங்கே லிமிட் ப்ரைஸ் கொடுத்தீங்களே, அந்த லிமிட் ப்ரைஸ் போட்டுட்டு எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் செல் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ 290 போட்டிருக்கோம் அப்படின்னா 290 போட்டுட்டு நம்ம சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிடும். ஆஸ் யூஷுவல் வந்து நமக்கு ஆர்டர் ப்ளேஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு எப்போ அந்த பர்டிகுலரான ரேஞ்ச் வருதோ, அந்த செல்லிங் ரேஞ்ச் நம்ம போட்ட ரேஞ்ச் வருதோ, அந்த ரேஞ்ச் வரும்போது ஆர்டர் ட்ரிகர்ட் ஆகிடும். நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த செல்லிங் ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.